ம் மழை வெயில் அடிச்சதுன்னா அதாக இருந்திருக்கும். நேற்று தண்ணி வேற ஊற்றினோம்ல, ஈரப்பதமாக தானே வரைஞ்சி இழுக்கும். நான் தான் சொன்னேன்ல பார்த்துங்க அப்படின்னு. நாங்கள் தான் மேலே எட்டி இப்போ பிடிச்சி விடுறோம்ல. ஊற்றாதும் இருக்கக்கூடாது தண்ணி. தண்ணி ஊற்றாதுன்னா ஒரு மாதிரியாக போயிடும், தெரிச்சு போன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் தண்ணி ஊற்றி, அதுதான் காலையில் தண்ணி பிடிச்சிடுறது. காலையில் தண்ணி பிடிச்சிடுறது. தண்ணி வந்துட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு. வெயில் அடித்தா அள்ளி போட முடியாது, கொஞ்சம் எல்லாத்தையும் அள்ளி போட முடியாது. காய்ச்சல் மழைனால தான். இப்போ சார் இன்னும் வராரு பார்த்தீங்களா? தெரியல, அப்போவே தெளிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அதுதான் ஈஸியாக இருக்காங்க அவங்களே, அப்பாவே ஈஸியாக முடிச்சிடுவாங்க எல்லோரும். இறங்கி போகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், கேக்கு மாதிரி அப்படியே நிற்கணும். அது காஞ்சி போயிடும், காய விட்டு காஞ்சி போயிடும். ஒரே தெரியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு வரும்போது வருமா? அதில் வேறு வரணும். அது பற்றியில சளி இது பற்றியில அதுதான் சொல்கிறேன். கைக்கு வருந்த இதுதான் தலைவர். காய விட்டு பார்த்துக்கோ, காய விட்டு எப்படியே பார்க்கும்போது அழகாக வந்துடும். வந்துடும். அது அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது கெட்டியாக தான் இருக்குது. அதுதான் ஆகும், கொத்து எடுக்கிறோம்ல அதில் இதாகிடும். அப்புறம்லாம் எடுத்துக்கணும், காய விட்டு தான் போயிடும். கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது. 5 மினிட் பண்ணிட்டு வந்து ஒன்றா பண்ணிட்டு வரோம், காயெல்லாம் பண்ணிட்டு வர வேண்டியதான். என்ன அப்புறம் வேலை? என்ன செய்ய போகிறோம்? வேலை ஃபோன் அடிச்சாரா? வேலை ஃபோன் அடிச்சாரா? இல்லை, அடிச்சு நம்ம சொன்னாங்க, நீங்கள் சொல்லிடுவீங்களா? அனுப்பி விட்டு சொல்லிடுங்க, வேலை ஆகிட்டு இருக்குன்னு. வேலை நெருக்கிட்டா கொஞ்சம்